தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நிறைய பேர் பேசி பேசி மணி ஒன்றாச்சு. இனி இந்த ஆள் வந்து எவ்வளோ நேரம் அறுக்க போகிறாரோ அப்படின்னு நிறைய பேர் கவலையோட உட்காந்துருப்பீங்க. இல்லை சார், எக்கோ சேம்பரோட ரூல்ஸ் படி மத்தியம் 1 மணிக்கு மேலே மீட்டிங் பண்ணக்கூடாது. ஓகே, எக்கோ சேம்பரோட ஸ்ட்ரிக்டாக எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் 1 o'clock மேலே மீட்டிங் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே பசியோடு உட்கார வைக்கக்கூடாதுல்ல. புது நபர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதுவும் சாரெலாம் சொன்ன மாதிரி வரணுமா வேணான்னு சந்தேகப்பட்டு கட்டில் கடியில் ஒளிஞ்சு 3 வாரம் இருக்குது. 4வது வாரம் கட்டில் கடியில் பிடிச்சிட்டு கூட நிறைய பேரை கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பீங்க. அதனால் அவங்கள ரொம்ப நேரம் உட்கார வச்சு போர் அடிக்க விரும்பலை. எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. என்னோடய பேர் மனோஜ். பக்கம்தான், கோயம்புத்தூர் இந்த பக்கம் பாலக்காடு மாவட்டத்தில் தான் என்னோடய வீடுங்க. நான் பிறந்தது இதே தமிழ்நாட்டில் தான், கோத்தகிரிங்கிற இடத்துல. 23வது வயசில் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்தேன். 24வது வயசில் உச்சபட்ச தொகையான அந்த அமௌண்ட்டு வாங்க ஆரம்பித்தேன். 27வது வயசில் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அன்னையிலிருந்து இந்த வருஷம் வரைக்கும் எவ்ரி இயர் 1 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரி மூலமாக சம்பாதிச்சிருக்கு. லாஸ்ட்டு ஃபைனான்ஷியல் இயர் அது 2 கோடியாக தாண்டிடுச்சு மைலேஜ் மூலமாக. இதை பற்றி சொல்கிறதுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதான். ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தேன். அப்பா அம்மா டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்க. அன்றாடம் இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் நாளைக்கு சாப்பாடுங்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தானா. ஹாலுக்குள்ளே வரும்போது கண்ணாடியெல்லாம் போட்டு வரும்போதெல்லாம் ஒரு பெரிய பரம்பரை, பெரிய ஆளாக இருக்காரு போல் இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேணாம். போட்டுக்க ட்ரெஸ்ஸுக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். பேசிக் எஜுகேஷன்லாம் முடித்த பிறகு பக்கத்தில் திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணான வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்து என்னை உருவாக்கின என்னுடைய கடவுள் டாக்டர் மோகன் சாருக்கு அந்த நிமிஷத்தில் மிகப்பெரிய. யாரெல்லாம் மைலேஜ் ஸ்டில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு பலத்த பாராட்டு கொடுங்களேன். டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடியது ஒரு புனிதமான தொழில். டைரக்ட் செல்லிங் ஒரு புனிதமான தொழில். மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒரு புனிதமான கம்பெனி. அந்த மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறவங்க. உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்ம முன்னோர்கள் யாரோ செஞ்சு வச்ச புண்ணியம்தான் மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்களுடைய வீட்டுக்குள்ளே அடுப்பு எரியுதுன்னா அதுக்கு காரணம் மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனி. நிறைய பேர் இங்கே பேசிட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் உங்களுக்கு பேசி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. டைரக்ட் செல்லிங் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்டு. உலகில் மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் துறை தான் டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடிய இந்த துறை. இந்த துறையில் உற்பத்தியாளரிடமிருந்து நேரடியாக பொருள் வாங்கி வாடிக்கையாளருக்கு விற்பனையாளர் மூலமாகவே விநியோகஸ்தர் மூலமாகவே பொருட்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் தான் டைரக்ட் செல்லிங். கிளியராக பேசிக்காக சொல்லி புரிய வச்சுட்டாங்க. அதுவும் சின்ன சின்ன தடங்கள் எல்லாம் வந்தது. முதல்ல மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனி சார்பாக இன்றைக்கி நடந்த தடங்கல்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் சார்பாக, மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனி சார்பாக உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். என்னாச்சு சார், லைட்டு ஒர்க் ஆகலை, சவுண்டு ஒர்க் ஆகலை, ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை, கடைசி எல்சிடி ப்ரொஜெக்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ ஹோட்டலில் போய் கேட்டிருக்காரு சந்துரு சார். அவங்க சொன்னாங்க, ஆமாம் 75 பேர் உட்கார இடத்துல 250 பேர் வந்தால் இதுதான் என்ன சார், ஸ்பீக்கர்லாம் பதறிடுச்சு. அதுதான் மைலேஜ். எங்கே போனாலும் இந்த அளவுக்கு நிறைய பேர் இங்கே கூட்டத்துக்கு வருவாங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு வருவாங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நபர்கள் வந்ததுனால தான் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கும்போது பார்க்குறது கவலையாக இருக்குது. கண்டிப்பாக சார் இன்றைக்கி ஜிடிஎஸ் இதோட முடிச்சிடலாம் சார். இது வந்து ஜிடிஎஸ் புது நபர்களுக்கு என்ன இந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு நிகழ்ச்சிங்க. இதில் முழு விவரங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது.
சிம்பிள் இதுதான். பொருள் வாங்குகிறோம், தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறோம். கொடுக்கும்போது கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய லாபம் நமக்கு கிடைக்கும். கிளியருங்களா? இப்போ நம்ம வந்து டெய்லி சோப்பு போட்டு குளிக்கிறோம்ல, பேஸ்ட்டு போட்டு பல்லு வளர்க்குறோம் இல்லையா? இந்த கடையில் போய் வாங்குகிற பேஸ்ட்டு நாம் கடையிலேருந்து வாங்கும்போது கடைக்காரருக்கு லாபம் கிடைக்குதா? கிடைக்குது தானே? அதே பேஸ்ட்டு மைலேஷன் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் இருக்குது. அதை விட 100 மடங்கு குவாலிட்டி அதிகமானது. அங்கேருந்து மைலேஷன் மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து வாங்கும்போது நமக்கு இந்த பேஸ்ட் இருக்குன்னு யார் ரெக்கமெண்ட் பண்ணினாரோ அந்த பேஸ்ட் நம்ம வாங்கும்போது மைலேஷன் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை யார் உங்களுக்கு அந்த பேஸ்ட் வாங்க சொன்னாரோ அவருக்கே திருப்பி கொடுக்குற சிஸ்டம் தான் டைரக்ட் செல்லிங் மைலேஷன் மார்க்கெட்டிங். நான் வந்து திருப்பூரில் பனியங்கம்மில் வேலை பார்க்கும்போது என் கூட இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஒருத்தர்கிட்ட சொன்னேன், 2 பேர்கிட்ட சொன்னேன், அது 3 பேர் ஆகிட்டாங்க. அப்படி ஊராக டெவலப் ஆகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 21 ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுருக்கோம். இந்தியாவில் 21 ஸ்டேட்டில் அதுவும் பார்த்தீங்கன்னா மைலேஷன் மார்க்கெட்டிங் கம்பெனியில் பொருட்கள் எல்லாம் பயங்கர ரேட்டுங்க மேடம். எல்லாத்துக்கும் பயங்கரமான ரேட்டு. ஆல்ரெடி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியும். உண்மையா இல்லைங்களா? ஆமாங்க சார். விலை வந்து அதிகமான ரேட் இருக்குது. ஒரு பேஸ்ட் ரேட் எவ்வளோங்க? ஹெர்பல் பேஸ்ட்டு 180 ரூபா. ஒரு பல்லு விளக்குற பேஸ்ட்டு 180 ரூபா. என்கிட்ட சொன்னாங்க, பாருப்பா இதுதான் பொருள், இதெல்லாம் வித்துட்டீங்கன்னு நீ சம்பாதிக்கலான்னு. உண்மையிலேயே நான் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குற என்னோட சூழ்நிலை என்னென்னா, வாங்குகிற சம்பளத்துக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் சரியாக போயிடும். டேஸ்ட் எல்லாம்